என் கணவர் லண்டனில் இருந்தார். எனக்கு புதிதாக திருமணம் நடந்திருந்தது. என் உணர்வுகள் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. இரவில் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு நாள் நான் மிகவும் அமைதியற்று இருந்தபோது என் கணவரின் வாட்ஸ்அப் நம்பருக்கு என் தனிப்பட்ட புகைப்படத்தை அனுப்பினேன். ஆனால் தவறுதலாக அது என் மைத்துனரின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்றுவிட்டது. அவர் அந்த படத்தை பார்த்தபோது தன்னை இழந்தார். அவர் என் அறைக்கு வந்து என்னுடன் இரவு முழுவதும் இருந்தார். இன்று என் இதயம் மிகவும் அமைதியற்று இருந்தது. அதனால் நான் முகேஷுக்கு கால் செய்தேன். நீ எப்போது வருவாய் முகேஷ் என்று கேட்டேன். ஏனென்றால் அவர் லண்டனுக்கு சென்று நீண்ட நாட்களாகிவிட்டது. முகேஷ், எனக்கு இன்னும் விடுமுறை கிடைக்கவில்லை, இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் கவலைப்பட்டேன். நீ ஏன் இந்தியா வர விரும்பவில்லை என்று கேட்டேன். அவர், அனுஷ்கா, புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் கடுமையாக உழைத்தால்தான் நம் குடும்ப நிலைமை சிறப்பாக இருக்கும். நான் இப்படி விடுமுறை எடுத்து வந்து கொண்டிருந்தால் என் வேலை போய்விடும். இன்னும் சில நாட்கள் பொறுத்துக்கொள். நான் விரைவில் திரும்பி வருவேன். என் சொந்த செலவில் இந்தியா திரும்பி வந்தாலும் நிறைய பணம் செலவாகும். அதனால் நம் முழு பட்ஜெட்டும் பாதிக்கப்படும். கம்பெனியிலிருந்து விடுமுறை கிடைக்கும் போது அவர்களே என்னை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான செலவையும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போது எனக்கு விடுமுறைக்கான பணமும் கிடைக்காது என்று தன் கஷ்டங்களை என்னிடம் சொன்னார். நான் வருத்தப்பட்டேன். ஆனால் பிறகு பிடிவாதம் பிடித்தேன். பரவாயில்லை, உங்கள் சொந்த பணத்தை செலவழித்து விடுமுறை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். முகேஷ், நான் இவ்வளவு பணத்தை வருவதற்கு செலவழித்தால் வீடு எப்படி நடக்கும்? இன்னும் சில மாதங்கள் காத்திரு என்றார். முகேஷ் சொன்னதை கேட்டு நான் அமைதியாகி விட்டேன். திருமணமான 1.5 மாதத்திலேயே முகேஷ் லண்டன் சென்று விட்டார். இப்போது எங்கள் திருமணம் முடிந்து 2 வருடங்கள் ஆகப் போகிறது. நான் அவருக்காக காத்திருந்து பைத்தியமாகிக் கொண்டிருந்தேன். புதிதாக திருமணமானதை அனுபவிக்க வேண்டும் என்ற என் கனவுகள் அனைத்தும் நொறுங்கிவிட்டன. என் கணவருடன் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். காதல் நிறைந்த பேச்சுக்கள் பேச வேண்டும். ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இரவும் முகேஷ் என் கைகளில் கழிக்க வேண்டும் என்று நான் எத்தனை கனவுகள் கண்டிருந்தேன். ஆனால் அந்த கனவுகள் அனைத்தும் கண்ணாடி போல் நொறுங்கி சிதறிவிட்டன. முகேஷும் லண்டனில் இருந்து தன் ஆசைகளையும் அமைதியின்மையையும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் இனி என்னால் இருக்க முடியாது, விரைவில் இந்தியா வருவேன் என்று சொல்வார். அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கும் விரைவில் முகேஷ் இந்தியா திரும்புவார் என்ற நம்பிக்கை வரும். ஆனால் காத்திருந்து காத்திருந்து 2 வருடங்கள் கடந்துவிட்டன. முகேஷ் இன்னும் திரும்பி வரவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு புதிய காரணத்தை சொல்லி என்னை தள்ளி போட்டு கொண்டிருந்தார். என் மனதை சமாதானப்படுத்த முயன்றார். அனுஷ்கா, புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னையும் குடும்பத்தினரையும் விட்டு இவ்வளவு தூரம் இருப்பது எனக்கும் எளிதானது அல்ல. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சம்பாதிப்பது எளிதான காரியமல்ல. முதலாளிகளின் பேச்சை கேட்க வேண்டும். அவர்களின் பேச்சை கேட்கவில்லை என்றால் அவர்கள் வேலையில் இருந்து நீக்க ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டார்கள். உனக்கு தெரியும், இன்று எவ்வளவு வேலையின்மை இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை. அவர்கள் என்னை நீக்கிவிட்டால் அவர்களுக்கு வேறு ஒருவர் கிடைத்து விடுவார். ஆனால் எனக்கு வேலை போய்விடும். பிறகு நம் வீடு எப்படி நடக்கும் என்று நீயே யோசித்து பார். விடுமுறை கிடைக்கவில்லை என்றால் நான் எப்படி வருவேன் என்றார். நான் திருமணமானதில் இருந்து முகேஷ் இல்லாமல் தனியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படியோ என் மனதை தேற்றிக்கொண்டு நாட்களை கழித்தேன். நேரம் செல்ல செல்ல என் கணவர் இல்லாமல் இருப்பது எனக்கு இன்னும் கடினமாகிக் கொண்டிருந்தது. எனக்கு முகேஷுடன் நிச்சயம் செய்யப்பட்ட திருமணம் என்றாலும் என் உணர்வுகள் அனைத்தும் என் கணவர் முகேஷுக்காக மட்டுமே இருந்தன. 1.5 மாதத்தில் முகேஷ் எனக்கு அளித்த அன்பில் நான் மயங்கிவிட்டேன். அவர் இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் முகேஷ் திருமணமான 1.5 மாதத்திலேயே நான் விரைவில் திரும்பி வருவேன்,
நாம் நமக்கென ஒரு தனி வீட்டை உருவாக்குவோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். மாமனார் மாமியாருக்கு சேவை செய்து என் மனம் சலித்து விட்டது. உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் என் கணவரும் என்னுடன் இல்லை, அவருடைய அன்பும் என்னிடம் இல்லை. அவர்களுக்கு சேவை செய்து நான் ஒரு வேலைக்காரி போல் ஆகிவிட்டேன். சில சமயங்களில் என் அம்மா வீட்டிற்கு சென்று என் அப்பாவிடம் கூட சண்டையிடுவேன். இது என்ன திருமணம்? இதில் கணவர் என்னுடன் இருக்க விரும்பவில்லை. அவருக்கு சம்பாதிப்பதற்கான கவலை மட்டுமே உள்ளது. அவர் தன் மனைவி எப்படி இருக்கிறாள் என்று கவலைப்படவில்லை என்று சொல்வேன். திருமணத்திற்கு பிறகு 1.5 மாதம்தான் நான் முகேஷுடன் இருந்தேன். இப்போது நான் இன்னும் திருமணம் ஆகாதவள் போல் உணர்கிறேன். என் கணவரும் என்னிலிருந்து தூரத்தில் இருந்து எனக்காக வருத்தப்பட்டார். ஆனால் அவர் வருத்தப்படுவதாலும் என்னை பற்றி கவலைப்படுவதாலும் என்ன பயன்? அவர் என்னுடன் இல்லாத போது அவர் என்னிடம், உன் படங்களை எனக்கு அனுப்பு, அவற்றை பார்த்து என் சோர்வை நீக்கிக் கொள்வேன் என்பார். சில சமயங்களில் வீடியோ காலில் பேசுவார். நான் முகேஷை பார்த்து அழுத போது அவர் என்னை சமாதானப்படுத்துவார். அடுத்த வாரம் விடுமுறை கிடைத்தால் நான் வீட்டிற்கு வந்து விடுவேன், நீ அதிகம் கவலைப்படாதே என்பார். முகேஷ் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து அடுத்த வாரம் விடுமுறை கிடைக்கவில்லை என்று சொல்லி மீண்டும் என் இதயத்தை உடைப்பார். முகேஷ் சென்ற பிறகு நான் என்னை அலங்கரித்துக் கொள்வதை விட்டுவிட்டேன். ஆனால் முகேஷ் என் சோகத்தை பற்றி கவலைப்பட்டார். அவர் எப்போது வீடியோ காலில் பேசினாலும் என் மோசமான தோற்றத்தை பார்த்து அவர் மனம் வருந்துவார். அனுஷ்கா, நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய்? நீ பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. உன்னை நீயே அலங்கரித்துக்கொள், உன் புதிய படங்களை எனக்கு அனுப்பு என்பார். அவர் சொன்னதால் நான் மீண்டும் கொஞ்சம் என்னை அலங்கரித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். நான் தயாராகி நல்ல படங்களை எடுத்து முகேஷுக்கு அனுப்ப ஆரம்பித்தேன். முகேஷ் என் படங்களை பார்த்து என் மீது பைத்தியமாகி விடுவார். அவர் என்னை புகழ்ந்த போது நான் வெட்கப்படுவேன். நான் எப்படியும் புகழை கேட்பதில் மிகவும் விருப்பமுள்ளவள். எனக்கு நிறைய அழகு இருந்தது. குழந்தை பருவத்திலிருந்தே புகழை கேட்பதில் எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போதும் முகேஷ் என்னை புகழும் போது என் துக்கங்கள் அனைத்தையும் மறந்து விடுவேன். அவர் பேசுவதை கேட்டு என் மனம் சந்தோஷப்படும். ஆனால் என் மாமியாருக்கு என் இந்த சிரிப்பு பிடிக்கவில்லை. ஒரு நாள் என்னை அழைத்து, உன் கணவர் வீட்டில் இல்லை, நீ யாருக்காக இவ்வளவு தயாராக இருக்கிறாய் என்று கேட்டார். நான் திடீரென பதற்றமடைந்தேன். அத்தை, முகேஷ் வீடியோ காலில் பேசும்போது என் அந்த தோற்றத்தை பார்த்து புகார் கூறுகிறார். அதனால் அவர் சொன்னதால் நான் என்னை கொஞ்சம் அலங்கரித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். என் மாமியார் மிகவும் பழைய சிந்தனைகள் உடையவர். முகேஷ் என்னிடம் இப்படி அன்பு காட்டுவது என் மாமியாருக்கு ஒரு கண்ணில் கூட பிடிக்கவில்லை. நெற்றியில் சுருக்கங்களுடன் முகேஷ் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் வீடியோ கால் பேசுகிறான். ஆனால் நீ நாள் முழுவதும் அலங்காரமாக சுற்றி வருகிறாய். இப்படி வீட்டில் சுற்றுவது என்ன அவசியம்? வீட்டில் கணவரின் அண்ணன் தம்பி இருக்கிறார்கள். இப்படி அலங்காரமாக சுற்றி வந்தால் அவர்களின் கவனம் உன் பக்கம் திரும்பும். கொஞ்சம் கவனமாக இரு என்றார். நான் அமைதியாகி விட்டேன். எனக்கு ஒரு மைத்துனரும் ஒரு கொழுந்தனும் இருந்தார்கள். முகேஷ் தன் சகோதரர்களில் 2வது மகன். ஆனால் இந்த வீட்டில் நான் முதல் மருமகள். என் கணவரின் அண்ணன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. என் மாமியார் என் கணவரின் அண்ணன் பெண்களுக்கு எதிராக இருக்கிறார் என்றும், அவர் ஒரு பெண்ணை நிச்சயம் செய்திருந்தாலும் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அந்த நிச்சயத்தை முறித்து கொண்டார் என்றும் சொன்னார். இது எனக்கு விசித்திரமாக தோன்றியது. ஆனால் நான் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. எனக்கு என் சொந்த பிரச்சனைகளே போதாதா? நான் ஏன் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டும்? என் கணவர் என்னுடன் இல்லை. என் மாமியாரின் கட்டுப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. என் மாமியார் என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னதிலிருந்து என் மனநிலை இன்னும் மோசமாகிவிட்டது. இப்போது முகேஷ் அழைக்கும் போது நான் அழுவேன். இப்போது உன் அம்மா என்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் தடை விதித்து விட்டார் என்பேன். இதை கேட்டு முகேஷும் என்னை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். பரவாயில்லை, அம்மா சொல்வது சரிதான். நீ என் மனைவி,
நான் இருக்கும்போது நீ தயாராக இருப்பது நல்லது. வீட்டில் என் அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள். நீ இப்படி தயாராக இருந்தால் அது நல்லதல்ல. நீ ஒன்று செய். நான் இரவில் வீடியோ கால் செய்வேன். இரவில் மட்டும் உன்னை தயார்படுத்திக் கொள். காலையில் எளிமையான தோற்றத்துடன் வீட்டில் இரு என்றார். முகேஷின் இந்த எண்ணத்தால் நான் வருந்தினேன். அவருக்கும் என் மீது நம்பிக்கை இல்லை. நான் லேசான மேக்கப் போட்டாலும் என் மாமியார் என்னை தடுப்பார். நான் மிகவும் அழகான பெண். மேக்கப் போட்டால் இன்னும் அழகாக இருப்பேன். இது உண்மைதான். என் மைத்துனர் மற்றும் குழந்தரின் பார்வை என் மீது விழுந்தது. என் மாமியாருக்கும் என் கணவர் இல்லாத நேரத்தில் நான் வழி தவறி விடுவேனோ என்ற பயம் இருந்தது. ஏனென்றால் நானும் ஒரு இளம் பெண். எனக்கு புதிதாக திருமணமாகி இருந்தது. திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு தன் கணவருடன் இருக்க வேண்டும் என்ற இயற்கை ஆசை இருக்கும். கணவரால் தன் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் மனைவி வேறு பக்கம் கவனத்தை திருப்பலாம். ஒருவேளை இந்த பயம்தான் என் மாமியாருக்கு இருந்திருக்கலாம். நான் ஒரு அழகான ட்ரெஸ் அணிந்தால் என் மாமியார் உடனடியாக நிறுத்தி விடுவார். இப்படிப்பட்ட ட்ரெஸ் அணிவது என்ன அவசியம்? எளிமையான உடை அணி. இவ்வளவு மேக்கப் போட வேண்டிய அவசியமும் இல்லை. வீட்டில் 2 இளைஞர்கள் இருக்கிறார்கள். உனக்கு எந்த கவலையும் இல்லை. உன் அலட்சியம் ஒரு நாள் உனக்கு தீங்கு விளைவிக்கும். நீ திருமணம் ஆனவள் என்பதற்காக நீ விரும்புவதை செய்யலாம் என்று அர்த்தம் இல்லை. திருமணம் ஆன பெண்கள் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும். திருமணம் என்பது அலட்சியமாக வாழ ஆரம்பிப்பது அல்ல என்று சொல்வார். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எனக்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே தயாராக இருப்பது பிடிக்கும். நான் அழகானவள். என்னை நான் தயார் செய்து கொண்டேன். இப்போது திருமணத்திற்கு பிறகு என் மாமியார் என்னை தடுத்து கொண்டிருந்தார். நான் முகேஷிடம் புகார் சொல்லும் போது அவரும் அம்மா சொல்வது சரிதான் என்று சொல்வார். பிறகு நான் முகேஷிடம் நான் என் தாய் வீட்டில் இருக்க அனுமதி கொடுங்கள், அப்போதுதான் என்னால் சுதந்திரமாக வாழ முடியும் என்று சொல்வேன். ஆனால் முகேஷ் அதற்கும் ஒப்புக்கொள்ள மாட்டார். என் குடும்பத்தினர் வித்தியாசமானவர்கள். நீ உன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டால் கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான், மனைவி தாய் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று அவர்கள் இன்னும் பேசுவார்கள். நீ என் மனைவி, என் வீட்டில் என் அம்மாவுடன் இரு, என் அம்மாவை கவனித்துக் கொள் என்பார். நான் இப்போது சலிப்படைந்து விட்டேன். விசித்திரமான வறண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். விசித்திரமான மனிதர்கள். நான் முற்றிலும் ஒரு கைதியாகி விட்டேன். இந்த அனைத்தும் எனக்கு பிடிக்கவில்லை. என் கணவர் மீது எனக்கு அன்பு இருந்தது. ஏனென்றால் அவர் அன்பு செலுத்த தகுதியானவர். மிகவும் அழகான ஸ்மார்ட்டான இளம் பையன். ஆனால் அவர் குடும்பத்தினரால் எனக்கு மிகவும் மன உளைச்சல் ஏற்பட்டது. எளிமையான தோற்றத்துடனும் மங்கிய நிற ஆடைகளை அணிந்தும் நான் காலத்திற்கு முன்பே என்னை வயதானவள் என்று உணர ஆரம்பித்தேன். என் மாமியார் தேவையில்லாமல் என் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கிறார் என்று நினைத்தேன். ஏனென்றால் என் கணவரின் அண்ணன் பெண்களுக்கு ஆர்வம் காட்டுவதில்லை. அவர் தன் நிச்சயத்தையும் முறித்துக் கொண்டார். என் மாமியார் அந்த பெண் மிகவும் அழகானவள். ஆனால் என் மூத்த மகனுக்கு ஏன் பெண்களை பிடிக்கவில்லை என்று தெரியவில்லை. நிச்சயமான 1 மாதத்திற்குள் உறவை முறித்துக் கொண்டான். பிறகு திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னார். என் மைத்துனர் மிகவும் எளிமையான பையன். அவர் தன்னைத்தானே பார்த்து கொள்வார். காலையில் வீட்டை விட்டு வெளியேறினால் இரவில் தான் திரும்புவார். பிறகு அவர் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருப்பார். தேவையற்ற பேச்சுக்கள் எதுவும் பேச மாட்டார். அறையை விட்டு வெளியே வந்து நேரத்தை வீணடிக்க மாட்டார். மேலும் அவருக்கு நிச்சயமாகி இருந்தது. ஆனால் திருமணம் நின்றுவிட்டது. என் மாமியார் என் கொழுந்தனின் திருமணத்திற்கு முன்பு என் கணவரின் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஏனென்றால் அவர் சகோதரர்களில் பெரியவர். என் மாமியார் அவரை திருமணம் செய்து வைத்து இந்த கடமையில் இருந்து விடுபட விரும்பினார். உறவினர்களும் அவர் என்ன தவறு செய்தார், திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இப்போது மக்கள் வித்தியாசமான விஷயங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயம் அந்த பையன் திருமணத்திற்கு தகுதியற்றவன், அதனால்தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று பேச ஆரம்பித்தார்கள். உண்மையில் என் கணவரின் அண்ணன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தார்.
அவருக்கு ஏன் பெண்களை பிடிக்கவில்லை என்று தெரியவில்லை. எனக்கும் என் கணவரின் அண்ணனுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கலாம் என்றும் பெண்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது என்றும் தோன்றியது. அதனால்தான் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இது நல்லதுதான். ஏனெனில் வேறு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாக்குவதை விட அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. என் மாமியார் ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை, ஏன் அவரை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் நன்றாக சம்பாதித்தார். முன்னதாக என் கணவருடன் லண்டனில் இருந்தார். ஆனால் இப்போது இந்தியா வந்துவிட்டார். ஒவ்வொரு முறையும் நான் முகேஷிடம் அவரது அண்ணனை உதாரணமாக சொல்வேன். அவர் திருமணம் ஆகாதவர், இருந்தாலும் வீட்டில் இருக்கிறார். முகேஷ், நீங்கள் திருமணத்திற்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு வேலையை தேடியிருக்க வேண்டும். முகேஷ் ஒரு விசித்திரமான மனிதர். தன் மனைவியை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு அங்கு கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தார். நான் இங்கே ஒவ்வொரு நேரமும் என் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தேன். முகேஷுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் மிகவும் வருத்தப்பட்ட போது, முகேஷ் போதும், திரும்பி வா, என் பொறுமை எல்லை மீறிவிட்டது என்று சொல்வேன். நான் கோபப்பட்ட போது அவர் என்னை மீண்டும் சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். அனுஷ்கா, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். நான் இன்னும் கொஞ்சம் பணம் சேகரிக்கிறேன். அதனால் இந்தியா வந்து ஒரு சிறிய வேலையை தொடங்க முடியும். எதிர்காலத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த தனிமையும் என்னை சாப்பிட பார்க்கிறது. உன் நினைப்பு வரும்போது எனக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை. ஆனால் நான் என் மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் சில நாட்கள் தான் தூரத்தில் இருப்போம். பிறகு நாம் ஒருபோதும் பிரிந்து இருக்க மாட்டோம் என்றார். என் மாமியார் வீட்டில் ஒரு வித்தியாசமான அமைப்பு இருந்தது. என் கொழுந்தன் சம்பாதித்து தன் சொந்த செலவை அவரே பார்த்துக் கொள்வார். மீதியை சேமித்துக் கொள்வார். என் கணவரின் அண்ணன் சம்பாதித்த பணத்தில் வீட்டில் செலவுகள் நடக்கும். ஆனால் முகேஷ் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் தன் பெற்றோர்களுக்கு அனுப்பிவிடுவார். நான் இந்தியா வந்ததும் என் வேலையை ஆரம்பிப்பேன் என்று சொல்லி. ஆனால் இது எனக்கு சரியாக தோன்றவில்லை. முகேஷ் தன் பணத்தை அவரே சேமித்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. என் கணவரின் அண்ணன் நல்ல பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். வீட்டின் செலவுகளும் நடந்து கொண்டிருந்தன. பிறகு ஏன் அனைத்து பணத்தையும் தன் பெற்றோர்களிடம் கொடுக்க வேண்டும்? நான் பலமுறை முகேஷிடம் மறைமுகமாக நீங்கள் அனைத்து பணத்தையும் என் கணக்கில் அனுப்புங்கள் என்று சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டதும் முகேஷ் கோபமடைந்தார். நீ இப்போதே உன்னுடையது என்னுடையது என்று பேச ஆரம்பித்து விட்டாயா? நான் என் பெற்றோர்களிடமிருந்து தனி இல்லை என்றார். முகேஷ் சொன்னதை கேட்டு நான் அமைதியாகி விட்டேன். என் மாமியார் வேண்டாம் என்று சொன்னதால் நான் என்னை அலங்கரித்துக் கொள்வதை விட்டுவிட்டேன். ஆனால் என் உணர்வுகளை நான் என்ன செய்வது? இரவில் தூங்க படுத்ததும் முகேஷ் என் நினைவுக்கு வருவார். என் உணர்வுகள் பெருகும். நான் தலையணையை என் மார்பில் அணைத்துக் கொள்வேன். முகேஷின் கைகளில் படுத்துக் கொள்ள நான் தவிப்பேன். மனதளவில் சலிப்படைந்து நான் குளிப்பதற்காக குளியலறைக்கு செல்வேன். நான் என் ஆடைகளை களைந்த போது என் இருப்பை பார்த்து நான் இன்னும் அதிகமாக ஆசைப்படுவேன். இப்போது எனக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் ஏற்பட்டது. நான் குளிக்கும் போதெல்லாம் எனக்கு நானே படம் எடுத்துக்கொள்வேன். ஏன் என்று தெரியவில்லை. அவற்றை பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்போது இந்த பழக்கம் எனக்கு அதிகமாகிவிட்டது. நான் பெரும்பாலான நேரத்தை குளியலறையிலேயே கழித்தேன். குளிக்கும் போது எனக்கு நானே வெவ்வேறு படங்களை எடுத்துக் கொண்டிருந்தேன். இப்போது என் மனம் என் கட்டுப்பாட்டில் இல்லை. பிறகு ஒரு நாள் என் உணர்வுகளுக்கு அடிபணிந்து ஒரு நல்ல பெண் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்தேன். ஆனால் என் அழகான உடலை நான் புகழ வேண்டும் என்று விரும்பினேன். என் கணவர் இந்த அழகை புகழ்வார் என்று விரும்பினேன். அதனால்தான் நான் இதை செய்யும் போது எனக்கு அப்போது எந்த அறிவும் இல்லை. ஆனால் இந்த செயல் என் வாழ்க்கையில் என்ன புயலை உருவாக்கும் என்று எனக்கு தெரியாது. என் மாமியார் எப்போதும் என் மீது ஒரு கண் வைத்திருந்தார். நான் பெரும்பாலும் என் அறையில் அல்லது குளியலறையில் அதிக நேரம் செலவிடும் போதும் என் மாமியார் சந்தேகப்பட்டார். அவர் அடிக்கடி என்னிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். என்னை பார்த்ததும் அவரது முக நிறம் மாறுபடும். ஒரு நாள் என் போன் ரிப்பேர் ஆனது. நான் உடனடியாக பயந்தேன்.
என் போன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு புதிதாக ஏற்பட்ட இந்த படமெடுக்கும் பழக்கம் என்னிடம் மிகவும் அதிகமாகிவிட்டது. என்னால் ஒரு நாள் கூட போன் இல்லாமல் இருக்க முடியாது. என் போன் பழுதானதால் அதை கடைக்கு சரி செய்ய கொடுக்க வேண்டியிருந்தது. என் போனில் சில படங்கள் இருந்தன. அவற்றை யாராவது பார்த்தால் நான் அவமானப்படுவேன். என் மாமியாரின் நம்பருக்கு முகேஷ் அழைத்த போது நான் அவரிடம் போன் ரிப்பேர் ஆனதை பற்றி சொன்னேன். முகேஷ், நீ கவலைப்படாதே, என் அண்ணன் வீட்டிலுள்ள அனைத்து போன்களையும் தன் நண்பரின் கடையில் தானே சரி செய்து கொள்வார். நீயும் சுரேஷ் அண்ணாவிடம் போனை கொடு, அவர் உன் போனை சரி செய்து கொடுப்பார் என்றார். எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஏனெனில் என் கணவரின் அண்ணன் அத்தகைய நபர் இல்லை என்று. என் போனை அவர் பார்க்க மாட்டார். காலையில் நான் என் கணவரின் அண்ணனிடம் போனை கொடுத்தேன். அவர் அதை மாலையில் சரி செய்து எடுத்துக்கொண்டு வந்தார். நான் என் கணவரின் அண்ணன் அறையில் இருந்து போனை எடுக்க சென்றேன். அப்போது என் மாமியார் நான் அவரது அறையில் இருந்து வெளியே வருவதை பார்த்து உடனடியாக பயந்தார். அவர் என்னை அழைத்து, நீ சுரேஷ் அறைக்கு ஏன் சென்றாய் என்று கேட்டார். நான் அவரிடம், அத்தை, என் போன் பழுதாகி இருந்தது, அதை சரி செய்ய கொடுத்திருந்தேன், அதைத்தான் எடுக்க சென்றேன் என்று சொன்னேன். ஆனால் என் மாமியாருக்கு என் மீது ஏன் எப்போதும் சந்தேகம் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என் மாமியார் எனக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பித்தார். பெண்கள் திருமணத்திற்கு பிறகு கணவர் இல்லாமல் வாழலாம். குடும்பத்தை நடத்துவதற்கு கணவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று பணம் சம்பாதிக்கிறார்கள். அந்த பெண்கள் தங்கள் கணவருக்காக தங்கள் மாமியார் வீட்டில் காத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தங்கள் கணவர்களுக்காக பாதுகாத்துக் கொள்கிறார்கள். தங்கள் மரியாதையையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். நீயும் உன்னை கவனித்துக் கொள். நான் உன் அம்மா போன்றவள். அதனால்தான் உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். ஒரு பெண்ணின் மரியாதை கண்ணாடி போன்றது. ஒருமுறை அதில் விரிசல் வந்துவிட்டால் அந்த விரிசல் ஒருபோதும் நிரப்பப்படாது. அந்நிய ஆண்களிடமிருந்து எப்போதும் தூரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்நிய ஆண் அந்நியன்தான். உன் கணவரின் அண்ணனும் உனக்கு அந்நியர்தான். அவரும் இளைஞர். அவருடன் மிகவும் நெருக்கமில்லை, தூரமாக இரு என்றார். என் மாமியாரின் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். என் மாமியாரின் அடுத்த வார்த்தை என்னை திகிலடைய செய்தது. நீ மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்கிறாய். சில சமயம் நீ அலங்காரமாக அறையிலிருந்து வெளியே வருகிறாய். சில சமயம் நீ அறையில் அடைந்திருக்க அவசரப்படுகிறாய். குளிப்பதற்கு சென்றால் மணி நேரமாக குளியலறையில் இருக்கிறாய் என்றார். நான் வாயை பிளந்து என் மாமியாரை பார்த்தேன். என் மாமியார் இவ்வளவு சிறிய விஷயங்களையும் கவனிக்கிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். என் மாமியாருக்கு என்னால் என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. என் எந்த விஷயமும் என் மாமியாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் என் மாமியார் உலகத்தை பார்த்தவர். அவர் ஒரு புத்திசாலி பெண்மணி. அவர் என் உள்ளே ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்தார். அதனால்தான் அவர் எனக்கு புத்திமதி சொன்னார். நான் ஒரு இளம்பெண். என் கணவர் இல்லாமல் வாழ்வதால் நான் வழி தவறி விடுவேனோ என்று அவருக்கு தெரியும். இப்போது அவர் என்னால் கணவர் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் என் மாமியாரின் வார்த்தைகளை புறக்கணிக்க ஆரம்பித்தேன். பிறகு ஒரு நாள் முகேஷ் என்னிடம், அம்மா இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வா என்று பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார். அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. முதலில் நீ சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்க போதுமான பணத்தை சேகரி, பிறகு இந்தியா வந்து நிலைத்துக்கொள் என்று அவரே சொன்னார். ஆனால் இப்போது அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வா, இங்கேயே ஒரு வேலையை தேடிக்கொள் என்று சொல்கிறார். முகேஷ் சொன்னதை கேட்டு நான் அமைதியாகி விட்டேன். முகேஷ் அடுத்ததாக சொன்னதை கேட்டு நான் என் தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. என் மாமியார் முகேஷிடம், அனுஷ்கா மெதுவாக ஒரு நோயாளி ஆகி கொண்டிருக்கிறாள். அவள் என்னென்ன விசித்திரமான காரியங்களை செய்கிறாள் என்று தெரியவில்லை. நீ பெரிய இழப்பை சந்திப்பதற்கு முன் விரைவில் இந்தியாவுக்கு திரும்பி வா என்றும் சொன்னார். முகேஷ் என்னிடம், நீ நாள் முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அம்மாவும் இப்போது பயப்படுகிறார் என்று கேட்க ஆரம்பித்தார். நான் முகேஷின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? வெட்கத்தில் நான் நிலத்தில் புதைந்து போனேன். என் மாமியார் ஒருவேளை என் ரகசியத்தை அறிந்திருக்கலாம். நான் அழுது கொண்டே முகேஷிடம்,
உன் அம்மா என்னை அறையிலிருந்து வெளியே வரவிடாமல் தடுக்கிறார். ஏனென்றால் வீட்டில் இளைஞர்களான மைத்துனரும் குழந்தனும் இருக்கிறார்கள். இப்போது நான் அறையிலேயே அடைந்திருக்கிறேன். ஆனாலும் உன் அம்மா என்னை சந்தேகப்படுகிறார். நான் தனியாக அறையில் இருக்கிறேன். நான் எதுவும் தவறு செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல். நான் வீட்டில் அலங்காரமாக சுற்றக்கூடாது. என் தாய் வீட்டிலும் இருக்கக்கூடாது. அறையிலும் அடைந்திருக்க கூடாது. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கோபத்தில் வெடித்தேன். திருமணத்திற்கு முன்பும் எனக்கு நிறைய கோபம் வரும். என் அம்மாவும் என் கோபத்தை கண்டு பயப்படுவார். ஏனெனில் கோபத்தில் எனக்கு எதுவும் தெரியாது. என் வாயில் வந்ததை நான் மரியாதையின்றி பேசுவேன். திருமணத்திற்கு பிறகு என் கணவரின் தூரம் என்னை இன்னும் எரிச்சலடைய செய்தது. என் பக்கம் சில தவறுகளும் இருந்ததால் நான் பயந்தும் போனேன். கத்தியபடி என்னை நான் நியாயப்படுத்த ஆரம்பித்தேன். நான் அழுது கத்தியதும் முகேஷ் கொஞ்சம் பயந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். என் அம்மாவுக்கு ஏதோ தவறாக புரிந்திருக்கலாம். அவர் ஒரு அப்பாவி பெண். அதனால்தான் சிறிய விஷயங்களையும் கவனிக்கிறார். அவர் சொன்னதை அதிகம் கவனத்தில் கொள்ளாதே என்றார். நான் முகேஷுடன் சண்டையிட ஆரம்பித்தேன். நீ சீக்கிரம் இந்தியாவுக்கு வா, அல்லது என்னை என் தாய் வீட்டிற்கு அனுப்பு. இப்போது இந்த வீட்டில் எனக்கு மூச்சு திணறுகிறது என்று சொன்னேன். முகேஷும் வருத்தப்பட்டார். அவர் தன் அம்மாவுக்கு அழைத்து, அனுஷ்காவை எதுவும் கட்டுப்படுத்தாதே. அவள் ஏற்கனவே நான் இல்லாமல் கவலையாக இருக்கிறாள். தனிமையால் பாதிக்கப்பட்டுள்ளாள் என்றார். அந்த நாளுக்கு பிறகு என் மாமியார் என்னை கட்டுப்படுத்துவதை விட்டுவிட்டார். ஆனால் அவரது கண்கள் இன்னும் எப்போதும் என்னை சுற்றியே இருந்தன. என் மாமியாரின் இந்த மாற்றத்தை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். 2 வருடங்களில் நான் என் மாமியாரை நன்றாக புரிந்து கொண்டிருந்தேன். அவர் யாருடைய தனிப்பட்ட விஷயங்களிலும் தலையிட மாட்டார். நான் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் மாமியார் எப்போதும் என்னிடம் அன்புடன் பேசியுள்ளார். ஆனால் இப்போது என் மாமியார் எப்போதும் என்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பதும் என்னை சந்தேகப்படுவது எனக்கு தொந்தரவாக இருந்தது. என் மாமியார் தூங்குவதற்கு முன் 1 கிளாஸ் பால் குடிப்பார். அதை கொடுக்க நான் என் மாமியாரின் அறைக்கு சென்றேன். ஆனால் நான் கதவு அருகில் நின்றேன். ஏனென்றால் உள்ளே நடந்து கொண்டிருந்த பேச்சில் என் பெயரும் இருந்தது. என் பெயரை கேட்டதும் நான் கதவு அருகில் நின்றேன். என் கணவரின் அண்ணனும் மாமியாரும் அறையை மூடிவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசியதை கேட்டதும் என் மனம் அதிர்ந்து போனது. என் கணவரின் அண்ணனின் கழுத்தை பிடித்துக் கொள்ள மனம் விரும்பியது. அவர் மிகவும் மோசமான மனிதர். ஆனால் நான் தேவையற்ற சண்டையில் ஈடுபட விரும்பவில்லை. நான் என் அறைக்கு வந்து தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்தேன். அந்த பேச்சுக்களை நினைத்து நினைத்து நான் பைத்தியமாகிக் கொண்டிருந்தேன். நான் என் கணவரின் அண்ணனை மிகவும் அப்பாவி மனிதர் என்று நினைத்தேன். ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. வெட்கத்தால் என் நிலைமை மோசமாகிவிட்டது. என் கணவரிடம் சொல்வதற்கு கூட எனக்கு வெட்கமாக இருந்தது. அந்த இரவு முழுவதும் பதற்றத்தில் கழிந்தது. இந்த பதற்றத்தில் நான் என் மொபைலை திறந்து என் படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். திடீரென முகேஷுக்கு ஒரு தனிப்பட்ட படத்தை அனுப்ப வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அடுத்த கணம் நான் ஒரு அழகான தனிப்பட்ட படத்தை முகேஷின் நம்பருக்கு அனுப்பினேன். ஆனால் அடுத்த கணமே என் மூச்சு நின்றது. ஏனென்றால் தவறுதலாக நான் என் படத்தை என் கணவரின் அண்ணன் நம்பருக்கு அனுப்பிவிட்டேன். நான் நேரத்தை பார்த்தபோது இரவு 1 மணியாகி இருந்தது. என் கணவரின் அண்ணன் இந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் நான் காலை வரை காத்திருக்க முடியவில்லை. என் கணவரின் அண்ணன் விழித்து விட்டால் என் படத்தை பார்த்து விடுவார். அதன் பிறகு என்னால் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அந்த படத்தை வேறு எந்த ஆணும் பார்க்க கூடாது. நான் எந்த காரணமும் சொல்ல முடியாது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் கவலையுடன் என் அறையில் நடந்து கொண்டிருந்தேன். இப்போது என்ன செய்வது என்று நினைத்து நினைத்து நான் பைத்தியமாகிக் கொண்டிருந்தேன். இரவில் என் கணவரின் அண்ணன் அறைக்கு சென்றால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும். நான் என் பக்கத்தில் இருந்து அந்த படத்தை நீக்கிவிட்டிருந்தாலும் என் கணவரின் அண்ணனின் தொலைபேசியில் அது சேமிக்கப்பட்டிருக்குமோ என்று பயந்தேன். ஏனென்றால் இப்போது நீக்கப்பட்ட செய்திகளையும் பார்க்க முடியும் அளவுக்கு தொழில்நுட்பம் வந்துவிட்டது. நான் என் கணவரின் அண்ணன் அறைக்கு சென்று
அவரது தொலைபேசியை எடுத்து அந்த படத்தை நீக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி செய்தால் என் கணவரின் அண்ணன் என்னை தவறான பெண் என்று நினைத்துக் கொள்வார். ஆனாலும் நான் பயத்துடன் அறையிலிருந்து வெளியே எட்டி பார்த்தேன். வீடு அமைதியாக இருந்தது. அனைவரும் தங்கள் அறைகளில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். என் தூக்கம் பறந்துவிட்டது. என் கணவரின் அண்ணனின் தொலைபேசியில் இருந்து அந்த படத்தை நீக்கும் வரை எனக்கு நிம்மதி கிடைக்காது. நான் என் அறையில் இருந்து வெளியே வந்து மெதுவாக என் கணவரின் அண்ணனின் அறைக்கு சென்றேன். என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. என் மாமியார் அல்லது மாமனார் பார்த்துவிட்டால் அவர்கள் என் மீது சந்தேகிப்பார்கள் என்று எனக்கு பயம் இருந்தது. நான் மெதுவாக என் கணவரின் அண்ணனின் அறைக்கு சென்றேன். அங்கும் இருட்டாக இருந்தது. என் கணவரின் அண்ணன் தனது படுக்கையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். நான் மிகவும் மெதுவாக படுக்கையின் பக்கத்தில் இருந்த மேசைக்கு சென்றேன். நல்ல வேளையாக தொலைபேசி அங்கேயே இருந்தது. நான் தொலைபேசியை எடுத்து திறந்த போது அதில் கைரேகை பூட்டி இருந்தது. இப்போது நான் என்ன செய்வது? நான் என் கணவரின் அண்ணனை பார்த்தேன். கொஞ்சம் முயற்சி செய்தால் அந்த பூட்டை திறப்பது எளிதாக இருக்கும். நான் தூங்கிக் கொண்டிருந்த என் கணவரின் அண்ணனின் விரலை தொலைபேசி திரையில் வைத்தேன். உடனே பூட்டு திறந்தது. நான் வேகமாக என் படத்தை நீக்குவதற்காக படத்தின் கோப்புறையை திறந்தேன். ஆனால் அதை திறந்ததும் என் தலையில் வீட்டின் கூரை விழுந்தது போல் உணர்ந்தேன். ஏனென்றால் என் கணவரின் அண்ணனின் தொலைபேசியில் என் ஒரு படம் மட்டுமல்ல, எனக்கு நானே தனியாக எடுத்துக்கொண்ட எண்ணற்ற படங்களும் வீடியோக்களும் இருந்தன. அவற்றை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். அந்த படங்களும் வீடியோக்களும் நான் தனியாக இருக்கும்போது எடுத்துக்கொண்டவை. அவற்றை என்னை தவிர வேறு யாரும் பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த படங்கள் என்னையும் முகேஷையும் தவிர வேறு யாரும் பார்க்க முடியாதவை. நான் என் கணவரின் அண்ணனின் தொலைபேசியை அதிர்ச்சியடைந்த கண்களுடன் பார்த்தேன். என் கைகள் வேகமாக நடுங்கின. அந்த படங்களை பார்த்ததும் என் கணவரின் அண்ணன் அவற்றை எங்கிருந்து பெற்றார் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு கணம் ஆனது. என் ரகசியம் வெளிப்பட்டதால் என் ரோமங்கள் சிலிர்த்தன. என் கணவரின் அண்ணனுக்கு பெண்களில் ஆர்வம் இல்லை. எனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது என்று நினைத்து நான் அவரது அறைக்கு வந்தேன். ஆனால் இங்கே என் கணவரின் அண்ணனின் தொலைபேசி என் படங்களால் நிறைந்திருந்தது. என் கணவரின் அண்ணனின் உண்மை எனக்கு வெளிப்பட்ட போது நான் பெரிய அதிர்ச்சிக்குள்ளானேன். அன்று என் மாமியாரின் அறையில் அமர்ந்து என் கணவரின் அண்ணன் என் மாமியாரிடம், உங்கள் மருமகள் அறையில் அடைந்திருந்து தவறான விஷயங்களை செய்கிறாள். அவளது நடத்தை சரியில்லை. இந்த பெண் எந்த விஷயங்களில் ஈடுபட்டுள்ளாள் என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா, நீங்கள் ஒரு தவறான பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு பெண்ணின் அழகை மட்டுமல்ல, அவளது குணத்தையும் நன்றாக விசாரித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் என் கணவரின் அண்ணன் இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் பேசுகிறார் என்று ஆச்சரியப்பட்டேன். என் கணவரின் அண்ணன் நான் அறையிலும் குளியல் அறையிலும் செய்யும் விஷயங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது அவரது தொலைபேசியில் என் படங்களை பார்த்து நான் அனைத்தையும் அறிந்து கொண்டேன். அவர் என்னை பற்றி அனைத்தையும் அறிந்திருக்கிறார். நான் பயத்தால் நடுங்க ஆரம்பித்தேன். நான் அந்த படங்களை நீக்க விரும்பினேன். அப்போது என் கணவரின் அண்ணன் தூக்கத்திலிருந்து விழித்து விட்டார். அவர் நான் அவரது அறையில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். என் கையில் அவரது தொலைபேசியை பார்த்ததும் அதை என்னிடமிருந்து பறித்து கொண்டார். கோபமாக, இந்த நேரத்தில் நீ என் அறையில் என்ன செய்கிறாய் என்று கேட்டார். எனக்கு என் கணவரின் அண்ணன் மீது கோபம் வந்தது. நீங்கள் ஏன் என் படங்களை எடுத்தீர்கள்? நான் இந்த வீட்டின் மருமகள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற மனிதர்? உங்கள் அண்ணியின் இது போன்ற படங்களை உங்கள் தொலைபேசியில் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். என் கணவரின் அண்ணன் சிரித்து கொண்டு, நான் எந்த படத்தையும் எடுக்கவில்லை. நீ உன் அறையில் இருக்கும்போது நான் எப்படி உன் படம் எடுக்க முடியும்? இந்த படங்களை நீயே எடுத்திருக்கிறாய். நீயே எனக்கு அனுப்பி இருக்கிறாய் என்றார். என் கணவரின் அண்ணன் சொன்ன பொய்யை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான் ஏன் அவருக்கு அத்தகைய படத்தை அனுப்புவேன்? நான், சரி, எப்படி இருந்தாலும் இப்போதே இந்த படங்களை
உன் தொலைபேசியில் இருந்து நீக்கிவிடு, இல்லை என்றால் நான் அனைவரிடமும் சொல்லிவிடுவேன் என்று சொன்னேன். ஆனால் என் கணவரின் அண்ணன் அலட்சியமாக மேசையில் இருந்த கிளாஸில் தண்ணீர் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தார். அவரது இந்த அலட்சியம் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. உனக்கு கேட்கவில்லையா? இப்போதே என் முன்னால் அந்த படங்கள் அனைத்தையும் நீக்கு என்று சொன்னேன். ஆனால் என் கணவரின் அண்ணன் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர், நான் இந்த படங்களை நீக்க மாட்டேன் என்றார். பிறகு அவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். அதை கேட்டு நான் அவரிடமிருந்து பார்வையை திருப்பினேன். அவர், இந்த படங்களை நான் எங்கிருந்து எடுத்தேன் என்பது உனக்கும் தெரியும். நான் இது அனைத்தையும் உன் கணவரிடம் சொல்லிவிடுவேன். நீ ஒரு தவறான பெண் என்று அவரிடம் சொல்வேன். நீ எங்கள் வீட்டில் இருப்பதற்கு தகுதியற்றவள் என்று என்னை மிரட்டினார். அவர் தலையணையில் சாய்ந்து படுத்து, இந்த அனைத்து படங்களும் என் தொலைபேசியில் இருக்கும் என்றார். நான் அவரை மிரட்ட எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் கணவருக்கு அனைத்தும் தெரியும். இந்த படங்களை நானே என் தொலைபேசியில் எடுத்தேன் என்றும் வேறு எந்த ஆணுடனும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் சொன்னேன். இந்த காரணத்தை கேட்டு என் கணவரின் அண்ணன் என்னை பார்த்து சிரித்தார். ஆனால் இந்த படங்கள் எப்படி என் கைக்கு வந்தன? இப்போது உன்னால் பொய் சொல்ல முடியாது என்றார். என் தொலைபேசியை சரி செய்யும் போது அவர் இந்த படங்களை எடுத்துக்கொண்டார். இதை கண்டால் என் கணவரும் நம்ப மாட்டார். என் மாமியார் ஏற்கனவே என்னை தவறாக புரிந்து கொண்டிருந்தார். நான் அழ ஆரம்பித்து என் கணவரின் அண்ணனிடம் கெஞ்சினேன். என் படங்களை நீக்கிவிடுங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்றேன். அவர், எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போதே என் அறையை விட்டு வெளியே போ என்றார். என் கணவரின் அண்ணன் என்னை தள்ளி அறையிலிருந்து வெளியேற்றினார். நான் அழ ஆரம்பித்தேன். அந்த படங்களை நீக்குவதற்காக என் கணவரின் அண்ணன் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன் என்று நான் நினைத்தேன். அவர் என்னுடன் இரவு கழிக்க சொன்னாலும் நான் அதையும் செய்திருப்பேன். அந்த நேரத்தில் என் சிந்திக்கும் திறன் முற்றிலும் முடிந்து விட்டது. எனக்கு என் படங்கள் மட்டுமே தெரிந்தன. எந்த விலை கொடுத்தாவது அந்த ரகசியம் என் கணவருக்கு தெரியக்கூடாது என்று நான் விரும்பினேன். அந்த ரகசியம் முகேஷுக்கு தெரிந்தால் அவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவார். அதனால்தான் நான் என் கணவரின் அண்ணன் சொல்லும் எந்த விஷயத்தையும் தவறான வழியில் கூட கேட்க தயாராக இருந்தேன். ஆனால் என் கணவரின் அண்ணன் என்னை தள்ளி வெளியேற்றி விட்டார். அவருக்கு உண்மையில் பெண்களில் எந்த ஆர்வமும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவர் இந்த அரிய வாய்ப்பை தவறவிட்டிருக்க மாட்டார். நான் என் அறைக்கு வந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது என் கணவரின் அண்ணன் எச்சரிக்கையாகிவிட்டார். நான் பலமுறை முயற்சி செய்தும் அவரது தொலைபேசியை எடுத்து படங்களை நீக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் என் கணவரின் அண்ணன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. நான் எப்போதும் என் கணவரின் அண்ணனின் பின்னால் சுற்றி படங்களை நீக்குமாறு கெஞ்சினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் என்னை மறுத்து கோபமாக வெளியேற்றினார். முகேஷ் அழைக்கும் போது என்னால் சரியாக பேச முடியவில்லை. உனக்கு என்ன ஆனது என்று அவர் என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டார். நான் அவரிடம் என்ன பதில் சொல்வது? ஒரு நாள் நான் முகேஷிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நான் எவ்வளவு காலம் இப்படி பயந்து வாழ்வது? உண்மை எப்படியும் அவருக்கு தெரிய வரத்தான் போகிறது. இப்போதில்லை என்றால் நாளை. நான் சொல்லவில்லை என்றால் என் கணவரின் அண்ணன் முகேஷிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார். அதற்கு முன் நானே என் வழியில் இந்த உண்மையை முகேஷிடம் சொல்ல வேண்டும். நான் பயந்து முகேஷிடம், முகேஷ், நான் என் தொலைபேசியில் சில படங்களை எடுத்திருந்தேன் என்று சொன்னேன். என் இந்த வார்த்தையை கேட்டதும் அவர் சிரித்துக் கொண்டு, அதனால் என்ன, அது உன் தொலைபேசி, அதில் படம் எடுப்பது தவறான காரியம் அல்ல என்றார். நான் பயந்து, ஆனால் முகேஷ், அந்த படங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவை. நான் அப்படிப்பட்ட படங்களை எடுத்திருக்க கூடாது. நான் குளியலறையில் குளிக்கும் போது அந்த படங்களை எடுத்தேன் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அவர் கோபமடைந்து, இப்போதே அந்த படங்கள் அனைத்தையும் நீக்கு. நல்ல குடும்பத்து பெண்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டார்கள். தொலைபேசி எப்போது வேண்டுமானாலும் திருடு போகலாம். நீ ஏன் இப்படிப்பட்ட படங்களை உன் தொலைபேசியில் எடுத்தாய்? தவறுதலாக அவை யாருடைய கையிலும் கிடைத்தால் உன் படங்கள் அனைத்தும் பரவிவிடும். நாம் யாருக்கும் முகம் காட்ட முடியாது என்றார். முகேஷ் என்னை திட்டிக் கொண்டிருந்தார்.
ஆனால் நான் முகேஷிடம் பாதி உண்மையை தான் சொன்னேன், முழு உண்மையை அல்ல. நான் இந்த படங்களை எடுத்ததற்கான காரணத்தை முகேஷிடம் சொன்னால் அவர் இப்போதே எனக்கு விவாகரத்து கொடுத்து என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார். நான் இப்போது என்னை நானே திட்டிக் கொண்டிருந்தேன். இந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்காவிட்டால் நான் இன்று இந்த பிரச்சனைக்கு ஆளாகி இருக்க மாட்டேன். நான் என் கணவரின் அண்ணனிடம் கெஞ்சிக் கொண்டே இருந்தேன். தயவு செய்து ஒருமுறை அந்த படங்களை நீக்கிவிடுங்கள். இனி நான் அப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் என் கணவரின் அண்ணன் என்னிடம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். அதை கேட்டு நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவரின் அண்ணனின் நோக்கத்தை அறிந்து நான் நடுங்கினேன். மீண்டும் மீண்டும் அவரது பின்னால் சுற்றுவது, ஒளிந்து அவரது அறைக்கு செல்வது என் மாமியார் கவனத்திலும் வந்துவிட்டது. என் மாமியாருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. மருமகளே, நீ ஏன் இந்த விஷயங்களில் ஈடுபடுகிறாய்? எங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை. உன் கணவரின் அண்ணன் திருமணமாகாதவர். ஏன் மீண்டும் மீண்டும் அவரது அறைக்கு செல்கிறாய் என்று கேட்டார். என் மாமியாரின் வார்த்தைகளை கேட்டு நான் குழப்பமடைந்தேன். என்னிடம் எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் என் மாமியார் ஒருபோதும் என் கணவரின் அண்ணனின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைக்கவில்லை. என் மாமியார் தன் மகன்களின் பொறுப்புகளை அவரே பார்த்துக் கொள்வார். நான் ஒரு காரணம் சொன்னேன். நான் என் தொலைபேசியை சரி செய்ய சென்றேன். அது மீண்டும் மீண்டும் கெட்டு போகிறது என்றேன். ஆனால் என் மாமியாரின் சந்தேகம் தீரவில்லை. தலையை அசைத்து முணுமுணுக்க ஆரம்பித்தார். நான் முகேஷை விரைவில் திரும்ப அழைக்கிறேன். உன் நடத்தை இப்போது சரியாக தெரியவில்லை. நீ என் வீட்டின் சூழ்நிலையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். வெட்கத்தால் நான் என் பார்வையை கீழே இறக்கினேன். நான் என்ன செய்துவிட்டேன் என்று மாமியாருக்கு எப்படி சொல்வது? என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது. 1 மாதம் கடந்து விட்டது. இப்போது என் கணவரின் அண்ணன் என்னை தனது அறைக்கு அழைத்தார். என்னை மிரட்டினார். ஒவ்வொரு முறையும் நான் அவரது அறைக்கு சென்று அழுதபடி வெளியே வந்தேன். 1 மாதம் முழுவதும் இதே கவலையில் கழிந்தது. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் என் கணவரின் அண்ணனிடம், இப்போது என் மீது இரக்கம் காட்டுங்கள். 1 மாதம் முழுவதும் நீங்கள் என்னை துன்புறுத்தி விட்டீர்கள். நான் உள்ளுக்குள் அழுதபடி இருக்கிறேன். உங்களுக்கு என் மீது ஏன் இரக்கம் வரவில்லை என்று கேட்பேன். என் கணவரின் அண்ணன் மனம் மாறவில்லை. இப்போது என் மாமியாரும் என்னை சந்தேகித்தார். 1 மாதம் கழித்து முகேஷ் இந்தியாவுக்கு திரும்பினார். என் கணவரை பார்த்ததும் நான் கல்லாகிவிட்டேன். மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என் கணவர் சிரித்தபடி என்னிடம் வந்தார். நான் பயத்தால் வெளிரி போனேன். அவர் விட்டு சென்றபோது நான் இருந்ததைப் போல இப்போது இல்லை. என் உண்மை தெரிந்தால் என் கணவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவார். அதை நினைத்து என் இதயம் வேகமாக துடித்தது. நான் சிரமப்பட்டு என் மீது கட்டுப்பாடு வைத்துக் கொண்டேன். நான் புன்னகையை அணிந்து கொண்டேன். ஆனால் என் இதயம் அழுது கொண்டிருந்தது. நான் முன்னை போல தூய்மையாகவும் களங்கமற்றதாகவும் இருந்திருந்தால் என் கணவர் வந்ததும் நானும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என்று நினைத்தேன். என் கணவர் எனக்காக நிறைய பொருட்களை கொண்டு வந்திருந்தார். உன்னிடமிருந்து இவ்வளவு காலம் தூரமாக இருப்பது எனக்கும் மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் நான் உனக்கும் எனக்கும் எதிர்காலத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்தேன். அதனால் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்றார். நான் அவருக்காக காத்திருந்ததற்கு அவர் எனக்கு நன்றி தெரிவித்தார். முகேஷ் சொன்னதை கேட்டு நான் வெட்கத்தில் அழ ஆரம்பித்தேன். நான் சோர்வாக இருந்தேன். என் மீது பாவத்தின் சுமையை சுமந்து கொண்டிருந்தேன். அது என் கண்ணிலேயே என்னை தாழ்த்திவிட்டது. நான் அழுவதை கண்ட முகேஷ் வருத்தப்பட்டார். என்ன நடந்தது? இப்போது நான் வந்துவிட்டேன், ஏன் அழுகிறாய் என்று என்னிடம் கேட்டார். நான் பொய் சொன்னேன். இவை மகிழ்ச்சியின் கண்ணீர் தான் என்றேன். என் கணவர் வந்த பிறகும் நான் என் கணவரின் அண்ணனிடம் தனியாக, என் மீது இரக்கம் காட்டுங்கள், என்னை அழிக்காதீர்கள், நான் ஒரு சாதாரண பெண், தவறுதலாக இந்த பாவத்தை செய்துவிட்டேன், ஆனால் இப்போது வருந்துகிறேன் என்று சொல்வேன். என் கணவரின் அண்ணன், நான் உன் உண்மையை முகேஷிடம் நிச்சயம் சொல்வேன். நான் உனக்காக எந்த வழியில் இருந்தும் விலகி இருப்பேன். உன் பாதையில் ஒருபோதும் தடைக்கல்லாக இருக்க மாட்டேன். நான் ஒரு கண்ணியமான மனிதன். அந்நிய ஆண்களிடமும்
என் சகோதரனிடமும் உன்னை நீயே காட்டியதால் அப்படிப்பட்ட பெண்ணை என் வீட்டில் பொறுத்து கொள்ள என் மனசாட்சி அனுமதிக்காது. ஆனால் ஒருவேளை என் சகோதரனுக்கு பெரிய இதயம் இருந்தால் அவன் உன்னை மன்னித்து விடலாம். நான் அவன் இடத்தில் இருந்தால் உன்னை ஒருபோதும் மன்னித்து இருக்க மாட்டேன் என்றார். என் கணவரின் அண்ணன் சொன்னதை கேட்டு நான் தடுமாறி போனேன். நான் முதல் நாள் அவரது அறைக்கு சென்றதில் இருந்து அவர் என்னை மிரட்ட ஆரம்பித்தார். நான் வீடியோ மற்றும் படங்களை நீக்க சொன்னபோது அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போது அவர், நான் இப்போது முகேஷுக்காக காத்திருக்கிறேன். உன் இந்த செயலை நான் அவருக்கு நிச்சயமாக காட்டுவேன். நான் தொலைபேசியை சரி செய்யாமல் இருந்திருந்தால் நீ என் சகோதரனின் மரியாதையை ரகசியமாக கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்ற இந்த ரகசியம் எனக்கு தெரிந்திருக்காது என்றார். நான் என் இந்த தவறுக்காக தலையை பிடித்துக் கொண்டு அழுதேன். என் படங்களை நீக்குவதற்காக நான் என் கணவரின் அண்ணனிடம் என்னை அர்ப்பணித்தேன். என் இந்த அர்ப்பணிப்பை கண்டு என் கணவரின் அண்ணன் அதிர்ச்சி அடைந்தார். நீ மிகவும் மோசமானவள். நீ வெறும் படங்களுடன் நின்று விட்டதாக நினைத்தேன். ஆனால் நீ உன் உடலையும் எனக்கு தர தயாராகி விட்டாய். நீ என்னுடன் இதை செய்ய தயாராக இருந்தால் நீ வேறு எந்த ஆணுடனும் இதை செய்யலாம். நீ உன் எல்லைகளை மீறிவிட்டாய். நீ ஒரு ஏமாற்றுக்காரியும் மோசமான குணமுடைய பெண்ணும். உன் கணவர் இல்லாத நேரத்தில் நீ அந்நிய ஆண்களிடமிருந்து மகிழ்ச்சியை பெற விரும்புகிறாய் என்றார். இந்த பயத்தால் நான் என் கணவரின் அண்ணனிடம் என்னை அர்ப்பணித்தேன். ஆனால் என் கணவரின் அண்ணன் என்னை தொடக்கூட இல்லை. அதற்கு பதிலாக என் இந்த நடத்தைக்கு கோபமாக, உன்னை போன்ற ஒரு பெண்ணை தொடக்கூட நான் விரும்பவில்லை. எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும் ஒரு அழகான பெண். அவளது அழகை பார்த்து அனைவரும் அவளது காதலர்களாகி விடுவார்கள். நானும் ஆனேன். நானும் அவளை காதலித்தேன். ஆனால் நான் அவளது நிச்சயத்தை முறித்துக் கொண்டேன். தெரியுமா ஏன்? ஏனென்றால் அவள் ஒரு மோசமான குணம் உள்ள பெண். அவளுக்கு மற்ற ஆண்களுடனும் தொடர்பு இருந்தது. அன்று முதல் எனக்கு பெண்களை பிடிக்கவில்லை. எங்கள் சகோதரர்களின் தலையெழுத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் தான் இருக்கிறார்களா? என் சகோதரனுக்காக இப்படிப்பட்ட பெண்ணை நான் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டேன். என் சகோதரன் அங்கே வெளிநாட்டில் உனது மகிழ்ச்சிக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். நீ இங்கே அவனது மரியாதையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். என் கணவரின் அண்ணன் எனக்கு எந்த வழியையும் விடவில்லை. ஒரு நாள் வீட்டில் அனைவரும் இல்லாத போது முகேஷும் நானும் மட்டும் இருந்தோம். என் கணவரின் அண்ணன் முகேஷிடம் என் அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தினார். உன் மனைவி சமூக ஊடகங்களில் ஒரு தனிப்பட்ட கணக்கை வைத்துள்ளாள். அதில் அவள் தனது முகத்தை மறைத்து தனது தனிப்பட்ட படங்களை பதிவேற்றுகிறாள். அவளது படங்களை ஆயிரக்கணக்கான அயோக்கியர்கள் பார்க்கிறார்கள். அவளது உடலை புகழ்ந்து மோசமான கருத்துக்களையும் பதிவிடுகிறார்கள். இந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறாள் என்றார். நான் தலையை குனிந்து அழுது கொண்டிருந்தேன். முகேஷ் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பிறகு அவர் தன் அண்ணனிடம் கோபமாக, நீங்கள் என் அப்பாவியான மனைவி மீது இந்த குற்றச்சாட்டை ஏன் சுமத்துகிறீர்கள் என்று கத்தினார். என் கணவரின் அண்ணன் என் ஐடியை திறந்து என் கணவரின் கையில் தொலைபேசியை கொடுத்தார். என் தொலைபேசியை சரி செய்யும் போது என் கணவரின் அண்ணன் என் தொலைபேசி முழுவதையும் சோதித்து என் ஐடியையும் பார்த்தார். அவர் அதன் ஸ்கிரீன்ஷாட்களை எடுத்து வைத்திருந்தார். நான் என் ஐடியை நீக்கிவிட்டிருந்தாலும் அந்த ஸ்கிரீன்ஷாட்கள் ஆதாரமாக இருந்தன. நான் அழுது என் கணவரிடம் என் தவறுக்காக மன்னிப்பு கேட்டேன். நான் தவறு செய்து விட்டேன். நான் இப்போது என் ஐடியை நீக்கிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இனி இப்படிப்பட்ட தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்றேன். நான் அழுது கொண்டே கெஞ்சினேன். ஆனால் முகேஷ் என்னை தள்ளி வீட்டிலிருந்து வெளியேற்றினார். நான் அழுது கொண்டே என் அம்மா வீட்டிற்கு சென்றேன். ஒரு சிறிய தவறால் நான் என் வீட்டை அழித்து விட்டேன். என் அம்மா உண்மையை கேட்டதும் என்னையும் திட்டினார். எந்த ஆணும் தன் மனைவி தன்னை தவிர வேறு ஒருவனுக்கு தன் அழகை காட்டுவதை பொறுத்து கொள்ள மாட்டார். நீ அதை எல்லை மீறி செய்து விட்டாய் என்றார். இப்போது எனக்கு என் வாழ்க்கையே வெறுத்து விட்டது. முகேஷ் இல்லாமல் வாழ்வதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பொழுதுபோக்கிற்காக நான் அந்த தவறான செயலை செய்திருந்தேன். ஒருவேளை இதனால் நான் தனிமையால் பாதிக்கப்பட மாட்டேன் என்று நினைத்தேன். என்னை நானே அழித்து விட்டேன். ஆனால் ஒருவேளை என் மீது வாழ்க்கை
கருணையுடன் இருந்திருக்கலாம். நான் நினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் இருந்தேன். என் கணவர் என் முன்னால் அமர்ந்திருந்தார். ஆனால் அவரது முகத்தில் கோபம் இருந்தது. முகேஷுக்கு பின்னால் என் கணவரின் அண்ணனும் நின்றிருந்தார். நான் பார்வையை திருப்பினேன். என் கண்ணீர் தலையணையில் கலந்தது. முகேஷ், நான் இப்போது வாழ்வதற்கும் தகுதியற்றவள். என்னை நானே மகிழ்ச்சிப்படுத்த தவறான வழியில் சென்றேன். நான் இதை செய்திருக்க கூடாது. உன் முடிவு சரியானதுதான். உன்னை போன்றவன் என்னை போன்ற ஒரு பெண்ணை தன் வாழ்க்கையில் வைத்திருக்க கூடாது என்றேன். முகேஷ் என் கையை பிடித்து கொண்டு, நீ என் இதயத்தில் உன் அன்பையும் மரியாதையையும் குறைத்து விட்டாய். ஆனாலும் சுரேஷ் அண்ணாவின் பேச்சை கேட்டு நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இனி என் பார்வையில் ஒரு சிறிய தவறு தெரிந்தாலும் அந்த நாள் என் வாழ்க்கையில் உன் கடைசி நாளாக இருக்கும் என்றார். அவரது இந்த பெரிய மனதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னை மன்னித்து விட்டார். எனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்தார். முகேஷ் வெளியே சென்றார். ஆனால் என் கணவரின் அண்ணன் அறையிலிருந்து வெளியே செல்லவில்லை. அவர் என் படுக்கையின் அருகில் வந்து, அனுஷ்கா, நான் முகேஷிடம் உன் படங்களை பற்றியும் உன் ஐடியை பற்றியும் மட்டும்தான் சொன்னேன். முகேஷிடம் அந்த படங்களை நீக்குவதற்காக நீ உன்னை எனக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தாய் என்ற உண்மையை நான் சொல்லவில்லை. இந்த உண்மையை நான் முகேஷிடம் சொல்லி இருந்தால் ஒருவேளை முகேஷ் உன்னை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆனால் நான் உண்மையை முகேஷிடம் சொல்லவில்லை. ஏனெனில் நீ இதுவரை செய்தவை அனைத்தும் படங்களுடன் மட்டும்தான். இதை தவிர நீ வேறு எந்த அந்நிய ஆணுடனும் எந்த தவறான தொடர்புகளையும் வைத்திருக்கவில்லை. முழு தகவலையும் சேகரித்த பிறகுதான் நான் இந்த உண்மையை முகேஷிடம் மறைத்தேன். நீ இன்னும் என் சகோதரனுக்கு மட்டுமே சொந்தமானவள். ஆனால் ஒரு நாள் நான் உன் மீது சந்தேகித்தால் நான் எல்லா உண்மைகளையும் முகேஷிடம் சொல்லி உன்னை அவனது வாழ்க்கையில் இருந்து அகற்றி விடுவேன் என்றார். நான் என் கணவரின் அண்ணனுக்கு நன்றி சொன்னேன். என் இதயத்தில் கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன். அவரது வாழ்க்கையில் ஒரு நல்ல மற்றும் விசுவாசமான பெண் வர வேண்டும் என்று. சில நாட்களுக்கு பிறகு நான் குணமாகி வீட்டிற்கு திரும்பினேன். நான் எனது அனைத்து தவறான பழக்கங்களையும் விட்டுவிட்டேன். முகேஷ் மற்றும் எனது மாமியார் வீட்டிற்கு முழு மனதுடன் சேவை செய்ய ஆரம்பித்தேன். நான் முகேஷுக்கோ அல்லது என் மாமியார் வீட்டிலோ யாருக்கும் என் மீது விரல் நீட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்பவில்லை. முகேஷ் ஒரு நல்ல மனிதர். அவர் எனது அனைத்து தவறுகளையும் மன்னித்து என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். நான் தகுதியான அன்பை எனக்கு அளித்தார். சில சமயங்களில் நான் என்னையே நினைத்து வெட்கப்படுவேன். நான் என் கணவரின் நிலையை புரிந்து கொள்ளவில்லை. என் தனிமையை போக்க தவறான பழக்கங்களை வளர்த்து கொண்டேன். கடைசியில் நான் சொல்ல விரும்புவது, ஒரு பெண்ணின் மரியாதை கண்ணாடி போல மென்மையானது. அதை கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஒரு சிறிய தவறு கூட உங்கள் மரியாதையை சிதைத்துவிடும். ஒவ்வொருவருக்கும் முகேஷ் போன்ற உண்மையாக காதலிக்கும் துணை கிடைப்பதில்லை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.